ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. அடியன் ஜோதிடர் லட்சுமி நரசிம்மன் திருநெல்வேலியிலேருந்து. எல்லாரும் சௌக்கியமாக இருக்கீங்களா? குருபலன் எடுத்தா ஜாதகத்தை எடுக்கலாமா அப்படின்னு கேட்பா இல்லையா? அது ஆக்சுவலாக ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்கிறேன். நாம் நினைக்கிற குருபலம் அந்த குரு பகவான் இல்லை. மகரிஷி பராசரர் 18 ரிஷிகளில் ஒருத்தர், ஜோதிட சாஸ்திரத்தோட தந்தைன்னு சொல்லலாம். அவருடைய வச்சனப்படி குருங்கிறது இந்த இடத்துல சுக்கிரன். ஏன்னா வியாழன்கிற குரு பகவான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு, சந்நியாசத்துக்கு, பக்திக்கு, ஞானத்துக்கு, எல்லாம் காமத்துக்கு விரோதி. சுக்கிரன் காமத்துக்கு அதிபதி, குடும்ப வாழ்க்கை, மெட்டீரியல் லைஃப். அதுக்கு இந்த ஜாதகத்தில் இந்த சுக்கிரன் பலமாக இருக்கணும். ஆண்களுக்கு சுக்கிரன் களத்திரக்காரகன், பெண்களுக்கு கேது களத்திரக்காரகன். ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? இந்த கேது திருமணத்தில் ரொம்ப பெரிய ரோல் பண்ணுறது. இன்னொருத்தர் ராகு. அந்த ராகு அதே போல் 7ஆம் இடத்தை தான் நம்ம எல்லோரும் பார்க்குறோம். ஆனால் திருமணத்துக்கு 12ஆம் இடம் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். திருமணத்தில் அது ரொம்ப பெரிய ரோல் பண்ணுறது. விரயஸ்தானம்னு சொல்கிறோம், ஆனால் அது படுக்கை சுகம்னு சைனஸ்தானம் சொல்லல, படுக்கை சுகம். ஆம்படியாம் படுக்கையை ஷேர் பண்ணிக்கிறது. இந்த இடத்துல, இந்த 12ஆம் இடத்துல ராகு, சூரியன், சந்திரன், சுக்கிரன் இவா இருந்தாலே அந்த மேரேஜ் லைஃப் நல்லா இருக்கும். ஓகே, குரு இருந்தால் கடவுளை திருமணம் செய்வார். அப்போ குரு அங்கே இருக்கக்கூடாது. இருந்தால் கல்யாண தாமதம், தடை, அப்படி கல்யாணம் பண்ணாலும் ஏதோ சுமாரான வாழ்க்கைன்னு ஓடின்னு இருக்கும். இந்த 12ஆம் இடம் திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கும்போது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இங்கேயும் இன்னொன்று கேத்து. அதே போல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திருமணக்காரகன் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் குரு பலன் வந்துடுத்தான்னு சொல்லணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த ராகு அண்டு கேது லக்னத்தில் இருந்தால், 7ல் இருந்தால், என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா? அதெல்லாம் கிடையாது. அந்த பலம் பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் குரு பலன் கரெக்டாக வந்துடுத்தான்னு சொல்ல முடியும். கல்யாணம் ஆகிறத பற்றி சொல்ல முடியும். ஹரி ஓம் தத் சத் நாராயணா.